ஸோ நான் சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, ரொம்ப ஷை, ரொம்ப ரொம்ப பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எந்த அளவு இன்ட்ரோவர்ட்னா இந்த ஃபெலோ எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, தம்பி நீலாம் பேசுவியாப்பா, உங்கள் பேர் என்ன? லைக் நான் என்னமோ அப்படியே ஒரு பெட்டு மாதிரியும் அவங்க என்னை அப்படியே கொஞ்சுறாங்களாம். நீ பேசுவியாப்பா, உனக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உன்னோட ஹாபீஸ்லாம் என்ன அப்படிலாம் கேட்பாங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை அருண் ஐஸ்கிரீம். If you don't lick the cover and eat, you are not my friend anymore. We are not the same. ஸோ எனக்கு கிளாஸ்லேயே பிடிச்ச பிளேஸ் வந்து ஓரத்தில், லாஸ்ட் பெஞ்சில், கார்னர்ஸில், இந்த மாதிரி இடம் தான் எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச பிளேஸு. ஆனால் நான் இருக்கிறதுலே கிளாஸ்லேயே குட்டியாக இருப்பேன். அப்புறம் என் பேர் வேறு ஏல ஸ்டார்ட் ஆகுது, 2 ஏ வேறு. ஸோ என்ன எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. ரொம்ப சைலண்ட், ரொம்ப ஷை டைப். ஆனால் என் கிளாஸில் ஒரு பையன் இருந்தான், எல்லா பசங்கள்ட்டையும் பேசுவான். கிளாஸில் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் முதல்ல கை தூக்குவான். அவனை பார்த்து சின்ன வயசுலேருந்து எப்படா அவன் எப்படி இருக்கான், யோசிச்சு 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் தலையை பிச்சுக்கிட்டு தான் ஆரம்பித்தேன். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் அவனால் செய்ய முடிஞ்சு, என்னால் முடியல. ஏன்னா நான் ஒரு ஹெல்ப் வேணா கூட கேட்க மாட்டேன். நான் தாண்டா லியோ, யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ? ஓகே. அப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் என்ன ஆச்சுன்னா, இவனே பேசுகிறான். He has 2000 character flaws where I am the most நல்ல பையன் ever. கிளாஸ் முன்னாடி வந்து பேசுகிறான், என்ன தோணுனாலும் பேசுகிறான். நம்மளால ஏன் முடியல அப்படின்னு நினச்சி just started அட்லீஸ்ட் டெக்ஸ்டிங். ஆக்சுவலி லைக் என் கிளாஸ்லேயே தான் இருந்திருப்பான், 7-8 வருஷமாக என் கிளாஸ்லேயே தான் இருந்திருப்பான். அவனுக்கே நான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஹாய் ப்ரோ, நோட்ஸ் அனுப்புங்க, எஸ்எஸ்டி நோட்ஸ், இவிஎஸ் நோட்ஸ், சயின்ஸ் நோட்ஸ், அப்படி தான் நான் ஃப்ரெண்ட்ஸே பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் பில்ட் பண்ணதே டெக்ஸ்ட்டு தான். டெக்ஸ்ட்டில் பில்ட் பண்ணவங்களாம் அப்புறம் நேரில் வந்து பேசுவான். நேரில் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் உயிரென்று உன்னை நானே ஒரு போதும் சொல்ல. ஓகே, என் கிளாஸ் பசங்களாம் 11-12 வயசுலேயே இன்ஸ்டாகிராம்லாம் ஏற்றி, ஏன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸில் அக்காங்க கிட்ட, அண்ணாங்க கிட்ட, தன்னோட லைக் ஜூனியர்ஸ் கிட்ட எல்லார்ட்டையும் பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. ஏன்னா நான் தூங்கிட்டேன், பார்க்கல. அப்படி உட்காந்துருப்பேன். ஏன்னா நமக்கு என்னென்னா நல்லா படிக்கணும். ஆனால் நல்லா படிப்பேன்னா அதான் கிடையாது. சின்ன வயசில் நான் கொஞ்சம் லைட்டாக ப்ராடிஜி ஒரு டில் ஒரு 4th 5th வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கடைசி நாளில் படித்து எல்லாம் ஊற்றிக்கிச்சு. ஆனாலும் எப்படியோ எல்லாத்தையும் பாஸ் பண்ணி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருந்தேன் நான், இப்படி மாறினேன். ஹியர் இட் கம்ஸ் மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம். இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னா என்னென்னா, உங்களை நீங்களே மெயின் கேரக்டராக நினச்சிக்கிறது. மெயின் கேரக்டர்னால் இப்போ ஒரு படம் இருக்குது, அதில் ஹீரோ. ஒரு சீரீஸ் இருக்குது, அதில் மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட். அவனை சுற்றி தான் எல்லா கதையும் நடக்கும். இப்போது ஒரு ஆனிமே நருட்டோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நருட்டோ தான் ப்ரொட்டாகனிஸ்ட். தோ அந்த ஆனிமே வந்து எல்லா கேரக்டர்ஸையும் ஈக்குவலாக ஃபோக்கஸ் பண்ணாலும் ஸ்டில் நருட்டோ தான் அந்த ஆனிமையோட பேர். ஸோ இஸ் த ப்ரொட்டாகனிஸ்ட். லைஃப்பில் இந்த உலகத்தில் நீங்கள் மெயின் கேரக்டராக இருக்க முடியுமா அப்படின்னா உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபீல்டு. ஹானஸ்ட்லி பாக்ஸிங்னா யூ நோ ஹூ, ஆக்டிங்னா யூ நோ ஹூ, ஃபுட்பால்னா ஷூ. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபீல்டு. ஆனால் நான் சொல்கிற மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே கிழிக்கலைனாலும், ஆர் அட்லீஸ்ட் மிச்ச பேர் கிழிச்ச அளவுக்கு நீங்கள் கிழிக்கலைனாலும், what am I talking? You are crap, but you're not. It's like Spider-Man. Even Spider-Man loses whatever he loved the most. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாம்பார் ஊற்றணுமா? But that doesn't make him any less than
ஸ்பைடர்மேன் இட்ஸ் அ ஈகோ பூஸ்ட் யூ கிவ் யுவர் செல்ஃப். பட் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. த செகண்ட் யூ ஸ்டார்ட் திங்கிங் தட் நீங்கள் தான் பெரிய ஆள், நீங்கள் தான் எல்லாரோட பெட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே ஃபர்ஸ்ட் திங் இட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒருத்தரோட இன்னொருத்தர் தே கேன் பி பெட்டர். இப்போ செஸ்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு கிராண்ட் சாம்பியனா, கிராண்ட் மாஸ்டர். ஸோ கிராண்ட் மாஸ்டர் ஒரு வருஷம் மாறுறாங்கல்ல, ஒரு சீஃப் மினிஸ்டர் மாறுறாங்கல்ல. ஸோ ஒருத்தரோட இன்னொருத்தர் பெட்டராக இருப்பாங்க. பட் வி ஜஸ்ட் காண்ட் அக்செப்ட் இட். அந்த ஈகோ வந்து அக்செப்ட் பண்ண விடாது ஒன்ஸ் இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்குள்ளே போயிட்டீங்கன்னா. ஸோ நான் ரிஸ்க்ஸை வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஓகே, அப்புறம் வந்து மிச்ச பேர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஷோ ஆஃபாக தெரிவிங்க. இவன் பெருசாக பண்ணுறான்டா, ஆட்டிடியூட் காட்டுறான்டா. தட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் சம்படி. கடுப்பாகுதுல்ல. ஆனால் இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் எங்கே தெரியுமா ஷைன் ஆகும்? இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்கும்போது யூல் திங்க் தட் ஓகே, people are talking about me. That just means I'm still the main character. At least I'm the main antagonist, if not the main protagonist. You will be ready to accept both the yin and yang, or at least you should be. This is not good. Okay, va. இப்பயே சொல்லிடுறேன், this is not good. Don't follow my teachings, okay? பட் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சில விஷயம்லாம் கிடைக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோமே சில பேர் வந்து ஹீஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸாக வந்து சேருவாங்க. வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸே இருந்ததில்லை. ஸ்கூல்லலாம் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு என் கூட உட்காந்து படித்தான். 8th டிசி வாங்கிட்டு போயிட்டான். தெரியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கன்னு. பட் ஸ்னேக்ஸ் எப்போ வேணாலும் குத்துவானுங்க மேன். ஓகே, எதை பற்றி பேச வந்துட்டு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, யூ ஆர் த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் பர்சன் இன் த ரூம், இன் எவ்ரி சிங்கிள் பர்சன்ஸ் ஐஸ். இட்ஸ் அஸ் சிம்பிள் அஸ் தட். எய்தர் யூ ஷுட் பி த காமஸ்ட் ஒன் ஆர் யூ ஷுட் பி த ஷோ ஆஃப். ஷோ ஆஃப்னா யூஆர் நாட் இன்டென்ஷனலி ஷோயிங் ஆஃப். கரெக்டாக இப்போ நான் இந்த கண்டென்ட் பண்ணுறேன்னா ஐம் நாட் ஷோயிங் ஆஃப். நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் ஐம் பீங் வெரி கான்ஃபிடென்ட் இன் வாட் ஐம் ஸ்பீக்கிங். பாதி பேர் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் போடுறதுக்கு பயப்படுவான், எவன் என்ன நினைப்பான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ இந்த மாதிரி செயல்கள் இதெல்லாம் வந்து மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னால வர சான்ஸ் இருக்குது. ஈகோ ட்ரிகர்ஸ் வரும். அண்ட் யூ வில் blast somewhere you shouldn't, and everyone around will look you like, bro, what? Okay, that's ugly. ஸோ வாழ்க்கையில் பல அடிகள் வாங்கிய பிறகு நான் வந்து இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் ரூட்டில் வந்து நான் போக ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் லைஃப் கேவ் மீ தேட் மெனி ரீசன்ஸ். நான் எவ்வளோ தான் ஒரு ஆர்டினரி பர்சனாக பார்த்திபன் மாதிரி இருக்க ட்ரை பண்ணாலும், எங்களுக்கு லியோ தாஸ் தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்றாங்கன்னா நான் ஹேவ் டு கிவ் தெம் வாட் தே வாண்ட். இன் தி எண்ட் கொடுக்கறது தானே கைஸ் வாழ்க்கை. டயலாக்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இது 2 கிடைக்கும். 3வது, எங்கே வேணாலும் நீங்கள் பேசலாம், எங்கே வேணாலும், கண்டென்ட்டே வேணாம். யூ கேன் ஜஸ்ட் கோ. லைக் நீங்கள் நடக்கிறதுலே அந்த ஓகே. ஸோ இது எல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம். ஆனால் இதுவும் ஒரு ட்ரக்கு தான். நீங்கள் எப்படி ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸு இதெல்லாம் எடுக்கிறீங்களோ, இட்ஸ் த சேம் லைக் தென். ஆனால் நீங்கள் வீக்குன்னு அர்த்தம் கிடையாது, அதான் விஷயம். லைக் எவ்ரி ஒன் இஸ்ன்ட் வீக். லைக் வீக்காக இல்லாதவங்களும் இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் அடாப்ட் பண்ணலாம். நான் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது, ஷையாக இருக்கிறது இதெல்லாம் வீக்குன்னு சொல்லலை. ஐ மீன் இன் அ ஒர்க் என்விரான்மெண்ட் இட்ஸ் கன்சிடர்ட் வீக். ஏன்னா நீங்கள் ஷையாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது கூட உங்களுக்கு திக்கும், பதறும், கால் நடுங்கும். நிறைய பார்த்துருக்கேன். ஐம் ஜஸ்ட் சீயிங் ஸோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் சஃபர். ஸோ நீங்கள் அந்தளவு சஃபர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அடாப்ட் திஸ் another personality. But you should be strong enough. If you choose this path, you can't return. I mean you can, but it's very tough. Suffering is very personal, Siddharth. So இதுதான் advantages and disadvantages of main character syndrome. இதை நான் சஜஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் சொல்கிறேன். Okay guys, see you on the next video. Thank you for watching. Peace.